Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.33% பாசிட்டிவ்ல 17,331ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 172 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.44% பாசிட்டிவ்ல 39,282ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக பாருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து OPEC ப்ளஸோட மீட்டிங் அவுட்கமோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் மென்ஷன் பண்ணது போல் OPEC ப்ளஸோட மீட்டிங்கில் ப்ரொடக்ஷன் கட் பண்ணுறதுக்கு முடிவு எடுப்பாங்கன்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்திருந்தது. ஸோ அதே போல் OPEC ப்ளஸ் மீட்டிங்கில் 2 மில்லியன் பேரல்ஸ் அதாவது 20 lakh barrels per day வரைக்கும் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறதுக்கு OPEC ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 20 lakh barrels per day ப்ரொடக்ஷன் கட்டுன்றது இந்த நவம்பர்லேருந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட அடுத்த மீட்டிங் வந்து December 4th அன்னைக்கு இருக்கும். ஸோ இப்படி ஒரு பக்கம் என்னவோ ஆயில் ப்ரைஸ் கம்மியாகுதுன்னு OPEC ப்ளஸ் வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஆயில் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் கேப் வைக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் ப்ரைஸ் கேப்பை அடாப்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எங்களோட க்ரூட் ஆயில் ப்ரைஸை செல் பண்ண மாட்டோம்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எனிவே இப்போ OPEC ப்ளஸ் வந்து 20 lakh barrels per day வரைக்குமே ப்ரொடக்ஷன் கட் பண்ண போகிறோம்னு சொன்ன அப்டேட்னால க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதனால இன்ஃப்ளேஷன்ன்றது இன்னும் கொஞ்ச நாளைக்கு எலிவேட்டடாக இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ஏர்டெலோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏர்டெல் கம்பெனி வந்து 8 சிட்டிஸில் 5G ப்ளஸ்ன்ற பேரில் 5G சர்வீசஸை லான்ச் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், சிலிகுரி, நாக்பூர் அண்ட் வாரணாசின்ற இடத்துல அவங்களோட 5G சர்வீசஸை லான்ச் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 5G சர்வீசஸ்ன்றது வைட் ஸ்ப்ரெட்டாக ரோல் அவுட் ஆகுற வரைக்கும் யாரெல்லாம் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டா பிளான்ஸ்லேயே ஹை ஸ்பீட் ஏர்டெல் 5G ப்ளஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரிலையன்ஸோட ஜியோவும் பார்த்தீங்கன்னா ட்ரூ 5Gன்ற பேரில் 5G சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போத்துக்கு டெல்லி, கொல்கத்தா, மும்பை அண்ட் வாரணாசின்ற 4 இடத்துல பீட்டா ட்ரையல் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் கஸ்டமர்ஸுக்கு 1 GB/s ஸ்பீடில் அன்லிமிட்டெட் 5G டேட்டா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நீயா நானான்னு ஏர்டெல்லும் ஜியோவும் 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் 5G வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக லான்ச் ஆகிற வரைக்கும் அதிலிருந்து வர ரெவன்யூ விட எக்ஸ்பென்சஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.49% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ரிலையன்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.37% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஏஷியானா ஹவுசிங்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏஷியானா ஹவுசிங்ன்ற கம்பெனி வந்து அவங்களோட Q2 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஏரியா சோல்டுன்னு பார்க்குறப்போ Q1ல 3,68,000 ஸ்கொயர் ஃபீட்டை செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே Q2ல 4,53,000 ஸ்கொயர் ஃபீட்டை செல் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூனிட்ஸ் சோல்டுன்னு பார்க்குறப்போ Q1ல அரௌண்ட் 260 யூனிட்ஸை செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே Q2ல 323 யூனிட்ஸை செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேல் வேல்யூ வச்சு பார்க்குறப்போ Q1ல அரௌண்ட் 165 crores அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே Q2ல 226 crores அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி Q2 பிஸ்னஸ் டேட்டா பெட்டராக வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஏஷியானா ஹவுசிங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏஷியானா ஹவுசிங்கோட ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 3.85% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து APL அப்போலோ டியூப்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். APL அப்போலோ டியூப்ஸ் கம்பெனியும் அவங்களோட Q2 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் கம்பெனி ரிப்போர்ட் பண்ணதுலேயே இந்த Q2ல ஹையஸ்ட் குவார்டர்லி சேல்ஸ் வால்யூமை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட சேல்ஸ் வால்யூம்ன்றது இந்த Q2ல போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 41% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த சேல்ஸ் வால்யூம்ன்றது ஃபர்தர் பூஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட புது ராய்ப்பூர் பிளான்ட்டோட ரேம்ப் அப் அண்ட் கமிஷன் பண்ணதுனால அடுத்த ஆஃப் இயர்லியோட சேல்ஸ் அதாவது அக்டோபர் டு மார்ச்சோட சேல்ஸ் வால்யூம்ன்றது இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா APL அப்போலோ டியூப்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே APL அப்போலோ டியூப்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.64% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட Q2 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்கலாம். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கிராஸ் லோன் புக்குன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 44% அதிகமாக இருக்கு. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 8% அதிகமாக இருக்கு. அண்ட் டோட்டல் டெபாசிட்ஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45% அதிகமாக இருக்கு. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 11% அதிகமாக இருக்கு. அண்ட் அதில் பர்டிகுலராக காசா டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73% அதிகமாக இருக்கு. அண்ட் ஓவரால் அவங்களோட லோன் புக் அண்ட் டெபாசிட்ஸ் வந்து 20,000 crore மைல்ஸ்டோனை ஹிட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அண்ட் அவங்களோட கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா ஜூலைல இருந்த 5.6% இருந்து செப்டம்பர் மந்த்ல 4.4% குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரலா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து அவங்களோட Q2 பிசினஸ் டேட்டாவை ஸ்ட்ராங்காகவே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.97% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கிளென்மார்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம். கிளென்மார்க் கம்பெனி தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபார்மா கம்பெனியா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற டைப் 2 டயபெட்டிஸுக்கு ஓரல் ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்கை LOBGன்ற பிராண்ட் நேமில் மார்க்கெட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரக் வந்து கிளைசாமிக் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஒரு டேப்லெட்டோட ப்ரைஸ்ன்றது அப்ராக்சிமேட்டாக 10 ரூபீஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 12 மந்த்ஸோட டேட்டா படி பார்க்குறப்போ நம்ம இந்தியாவில் ஓரல் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்கோட மார்க்கெட்டுன்றது அரௌண்ட் 11,725 crores இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கிளென்மார்க்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் கொஞ்ச நேரம் கிளென்மார்க்கோட ஷேர் பிரைஸ் பாசிட்டிவாக இருந்திருந்தாலும் இன்னைக்கு ஓவரால் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது. அண்ட் இதோட ஷேர் பிரைஸும் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 0.95% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியாவோட IPO சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பார்க்கலாம். ஸோ இந்த IPO செகண்ட் டே அன்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ டோட்டலாக இது வரைக்கும் 7.36 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் இதில் ரீட்டைலர்ஸ் வந்து 8.1 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. NIS வந்து 11.56 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் QIBs வந்து 2.91 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து JSW எனர்ஜியோட அப்டேட்டை பார்க்கலாம். JSW எனர்ஜி கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான JSW நியூ எனர்ஜின்ற கம்பெனி வந்து மகாராஷ்டிராவில் அரௌண்ட் 960 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட ஹைட்ரோ பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டை செட்டப் பண்ணுறதுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் JSW எனர்ஜியோட டோட்டல் கெப்பாசிட்டின்றது அரௌண்ட் 9.1 கிகாவாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஃபினான்ஷியல் இயர் 2025 10 கிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டார்கெட் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு JSW எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே JSW எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12.75% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நார்த் அமெரிக்காவோட கிளாஸ் 8 ட்ரக்கோட ஆர்டர்ஸ் அப்டேட் பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மந்த்ல நார்த் அமெரிக்காவோட கிளாஸ் 8 ட்ரக்கோட ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது இது நார்த் அமெரிக்காவோட கிளாஸ் 8 ட்ரக் ஆர்டர்ஸ்லயே இதுதான் ஒரே மாசத்துல வந்த ரொம்பவே அதிகமான ஆர்டர்ஸ்னு சொல்லலாம். அதாவது இந்த செப்டம்பர் மந்தோட வால்யூம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ 102% அதிகமா இருக்கு. அண்ட் போன மாசத்தோட கம்பேர் பண்றப்போ 164% அதிகமா இருக்கு. பொதுவாக செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா ட்ரக் ஆர்டர்ஸுக்கு சீசனலி வீக்கா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த செப்டம்பர் மந்த்ல ரெக்கார்டை மந்த்லி ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதுன்றது ரொம்பவே சர்ப்ரைசிங்கான அப்டேட்டா இருக்கு. அண்ட் இந்த நார்த் அமெரிக்காவோட ட்ரக் சேல்ஸ்ன்றது பாரத் ஃபோர்ஜோட ஓவரால் ரெவன்யூல 22% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட ஓவரால் ரெவன்யூல அரௌண்ட் 23% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் ஈவன் GNA ஆக்சல்ஸோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 to 35% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அந்த ட்ரக் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பாரத் ஃபோர்ஜோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாரத் ஃபோர்ஜோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.05% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.91% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே GNA ஆக்சல்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே GNA ஆக்சல்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.35% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து Godrej கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். Godrej கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட Q2 பிசினஸ் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்போ இந்த Q2ல எபிட்டான்றது மிட் டீன் அளவுக்கு டிக்ளைன் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 15 to 17% அளவுக்கு டிக்ளைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த Q2ல அர்பனை விட ரூரலோட க்ரோத்ன்றது ஸ்லோவாக இருந்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஹை சிங்கிள் டிஜிட் சேல்ஸ் க்ரோத்தை டெலிவரி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் கன்சாலிடேட்டட் லெவலில் மிட் சிங்கிள் டிஜிட் சேல்ஸ் க்ரோத்தை அச்சீவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வால்யூமை பற்றி எபிட்டா பற்றி எல்லாமே நெகட்டிவான அப்டேட் கொடுத்ததுன்றது ஓவரால் Q2 பற்றி நெகட்டிவான அப்டேட் கொடுத்த மாதிரி இருக்கு. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு Godrej கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே Godrej கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.79% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் இந்த அப்டேட்ன்றது இந்த ஒரு FMCG கம்பெனிக்கு மட்டும் இல்லை, இது ஓவரால் FMCG இண்டஸ்ட்ரிக்கே நெகட்டிவான சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணும். அண்ட் ஒருவேளை அந்தந்த கம்பெனிஸோட ஆக்சுவல் டேட்டான்றது பெட்டராக இருந்ததுன்னா அந்தந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம்.
பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனியும் அவங்களோட Q2 பிசினஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் முக்கியமாக அவங்களோட நியூ லோன்ஸ்னு பார்க்குறப்போ இந்த Q2ல போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 8% அளவுக்கு தான் அதிகமாக இருக்குது. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 8% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே AUM பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 31% அதிகமாக இருக்குது. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 7% அதிகமாக இருக்குது. அண்ட் டெபாசிட்ஸும் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 37% அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி டெபாசிட்ஸ் அண்ட் AUM எல்லாமே பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ பெட்டரான க்ரோத் கொடுத்துருந்தாலும் லோன்ஸ் மட்டும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ வெறும் 8% தான் க்ரோ இருக்கிறதுன்றது நெகட்டிவான அப்டேட்டாக இருக்குது. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.13% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மேக்ரோடெக் டெவலப்பர்ஸோட Q2 பிசினஸ் டேட்டாவை பார்க்கலாம். லோதான்ற மேக்ரோடெக் டெவலப்பர்ஸோட Q2 பிசினஸ் டேட்டாவை பார்க்குறப்போ இந்த Q2ல பெஸ்ட் எவர் ப்ரீசேல்ஸ் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த Q2ல ப்ரீசேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 57% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 12% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கலெக்ஷன்ஸ் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 24% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் அவங்களோட டெட்டையும் கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் 12,477 crores இருந்த கடன் இந்த Q2ல 8,796 crores குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 50 crores கம்மியாக இருக்கு. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா மேக்ரோடெக் டெவலப்பர்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மேக்ரோடெக் டெவலப்பர்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.43% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து FIS அண்ட் DISஓட டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு FIS பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 279 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS அரௌண்ட் 44 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷன்ஸோட MTM ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 34,000 இருக்கு. அண்ட் இதில் அக்டோபர் எக்ஸ்பைரியோட 16,000 புட் ஆப்ஷன் அரௌண்ட் 9,950 rupees அளவுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு பதிலாக நவம்பர் எக்ஸ்பைரியோட 15,700 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலாக அந்த 16,000 புட் ஆப்ஷன்ல இருந்து ரிமைனிங் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 2.5% அளவுக்கு இருந்தது. அண்ட் 16,000 கொஞ்சம் நியர்பையாக இருக்கிறதுனாலையும் ரிஸ்க்கை கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸ் அதிகம் பண்ணுறதுக்காக அக்டோபர் எக்ஸ்பைரியோட 16,000 புட் ஆப்ஷன் எக்ஸிட் பண்ணி நவம்பர் எக்ஸ்பைரியோட 15,700 புட் ஆப்ஷனில் என்ட்ரு ஆயிருக்கேன். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும்.
அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.